என்னுடைய பேர் வந்து அஷ்ரஃப் இஸ்லாம். இதுக்கு முன்னாடி வந்து தேவா அப்படின்ற நேமில் இருந்தேன். நான் வந்து ஒரு இந்து சமுதாயத்தை சேர்ந்த ஒரு ஆள். நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நிகழ்வு வந்து எப்படின்னா, இஸ்லாம் வந்து எதிர்ப்பால் வளர்ந்த ஒரு மார்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில் தான் என்னுடைய இஸ்லாமிய ஏற்பு நிகழ்வு நடந்தது. நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டதுக்கான முக்கியமான காரணம் வந்து இன்னோசன்ஸ் ஆஃப் முஸ்லீம்ன்ற படம் தான். நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காலகட்டங்களில் வந்து அந்த படத்தை பற்றின விவாதங்களும் அந்த படத்தை பற்றின எதிர்ப்புகளும் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது என் கூட வேலை செய்கிற ஒரு இஸ்லாமிய நண்பர்கிட்ட நான் வந்து கேட்டேன், ஏன் இந்த ஒரு படத்தை மட்டும் இவ்வளோ மூர்க்கத்தனமாக எதிர்க்கிறீங்க, என்ன காரணம், யார் அந்த மனிதர் அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து ரசூல்லா முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பற்றின ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கொடுத்துட்டு ஒரு குரானை கையில் கொடுத்துட்டு, உனக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இந்த குரானையும் படிச்சுட்டு இது மூலிமா நீ என்ன தெரிஞ்சுக்க விரும்புகிறேங்கிறத என்கிட்ட வந்து கேளு, அதுக்கப்புறமா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அவர் வந்து மதுரையை சேர்ந்த ஒரு சகோதரர், சென்னையில் தங்கி வேலை செஞ்சுட்டு இருந்தார். அவர் சொல்லிவிட்டு அடுத்த நாளே வந்து அவர் மதுரைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டார். எனக்கு சொல்கிறதுக்கு யாரும் இல்லை. நான் வெறுமனே ஒரு குரானை வச்சுக்கிட்டு அந்த குரானை பற்றின ஒரு அறிமுகமும் இல்லை, என்ன எப்படி படிக்கிறதுன்னு எதுவுமே தெரியல. சரி எதனா படித்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி படித்தேன். நான் முதல்ல படித்த அத்தியாயம் வந்து அல்-பக்ரா 2வது வசனம். அந்த ஒரு வசனமே எனக்கு சிந்திக்க தோணுச்சு. எப்படின்னா, ஒரு வேதத்தினுடைய நூலில் இருக்கக்கூடிய ஒரு வசனம் இவ்வளோ டைரெக்டாக ஒரு பொருளை வந்து வலியுறுத்துதுன்னா இது வந்து ஒரு கவனிக்கத்தக்க ஒரு விஷயம்தான். ஏன்னா அந்த வசனம் தெளிவாக சொல்லுது, இது இறைவேதம், இதில் எத்தகையது ஒரு சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. நான் இதுக்கு முன்னாடி பைபிளை படிச்சிருக்கேன். எந்த ஒரு இடத்துலையுமே வந்து இவ்வளோ டைரெக்டாக இவ்வளோ ஒரு பாசிட்டிவான ஒரு வசனத்தை நான் படித்ததே இல்லை. இது இறைவேதம், இதில் எத்தகையது ஒரு சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாகவே சொல்லப்பட்டிருக்கு. இது எப்படி இவ்வளோ ஒரு ஆணித்தரமாக இது இறைவேதம், இதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு புக்கு சொல்லுது. இந்த புத்தகத்தை வந்து நம்ம ஏன் சிந்தித்து படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணி படிக்கும்போது அதுக்கு அடுத்த வசனத்தை படித்தேன். யாருக்கு அது இறைவேதம், யாருக்கு அது சந்தேகத்திற்கு இடமளிக்காத ஒரு இறைவேதம்னா இரையச்சம் உடையவருக்கு அது இறைவேதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. இரையச்சம் உடையவர்னா என்ன, யார் இரையச்சம் உடையவர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எனக்கு சிந்திக்க தோணுச்சு. அதுக்கப்புறமா வந்து படிக்கிறத நிப்பாட்டிட்டு ஃபேஸ்புக்கில் வந்து நான் ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று போட்டேன். எனக்கு வந்து இஸ்லாத்தை தெரிஞ்சிக்க விருப்பம் இருக்குது, யாருன்னா எனக்கு சொல்கிறதுக்கு விருப்பம் இருந்தால் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி என்னுடைய நம்பரையும் என்னுடைய விலாசத்தையும் போட்டு ஃபேஸ்புக்கில் என்னுடைய ஸ்டேட்டஸ் ஒன்று போட்டேன். உடனே வந்து அடுத்த ஒரு மணி நேரத்தில் வந்து ஒரு 70-78 கால்ஸ் வந்துடுச்சு. கடகடன்னு அவங்க இங்கே வாங்க அங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் விலாசம் நாங்கள் அனுப்பியிருக்கோம், உடனே நாங்கள் அனுப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடுத்த ஒரு 3 மணி நேரத்தில் ஒருத்தர் பைக் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டாண்டியே வந்துட்டு நேராக பெரம்பூரில் IFT கூப்பிட்டு போயிட்டார். அங்கே போகும்போது தான் சகோதரர் ஜாஃபர் பையை சந்தித்தோம். அவர்கிட்ட பேசிவிட்டு அவரும் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லிவிட்டு இஸ்லாம் சம்மந்தப்பட்ட புத்தகங்கள்லாம் வழங்கிட்டு நீங்கள் எல்லாம் படிச்சுட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டார். அதுக்கப்புறமா நான் குரானை கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பித்து முழுமையாக வந்து இஸ்லாத்துக்குள்ளே வந்துட்டேன். இதில் இன்னொரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா, நான் வந்து இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு ஒரு 9 வருஷம், நான் 18 வயசில் இஸ்லாத்துக்கு வந்தேன். நான் என்னுடைய 9வது வயசுலேயே வந்து நான் ஒரு இந்து மத சகோதரராக இருந்தாலும் அந்த இந்து மதத்து மேலே ஒரு வெறுப்படைந்து வந்து நான் இந்து மதத்தை விட்டு வெளியேறி கடவுளே இல்லைன்ற ஒரு கொள்கைக்கு போயிட்டேன். அதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு முறை வந்து என்னுடைய வீட்டில் வந்து பொங்கல் பண்டிகை கொண்டாடிட்டு இருக்கும்போது எங்கள் அப்பா வந்து அந்த தீபா தட்டு எடுத்து ஒவ்வொருத்தராக காட்டிகிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வருஷமும் அது நடக்கிற ஒரு விஷயந்தான். அப்படி காட்டும்போது நான் எதர்ச்சியாக வாய் தவறி இது ஏன் நான் காட்டணும், எதுக்காண்டி இதை நான் காட்டணும் அப்படின்னு கேட்கும்போது எங்கள் அப்பா வந்து இல்லை, இது வந்து வழியாக பண்ணுற ஒரு விஷயந்தான், கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது, சாமிக்கிட்டலாம் கேள்வி கேட்டால் நீ காட்டி தான் ஆகணும்னு சொல்லி கேட்கும்போது இல்லை இது ஏன் காட்டணும், நீங்கள் சொன்னால் தான் நான் காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை அறியாமல் நான் கேட்டுட்டேன். அவரும் திருப்பி சொல்கிறாரு, நீங்கள் காட்டி தான் ஆகணும், இது வந்து ஒரு சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நானும் மறுத்து பேசிகிட்டே இருக்கேன். நான் ஏன் இதை காட்டணும், எதுக்காண்டி இதை காட்டணும், நீங்கள் எனக்கு இது காரணம் சொல்லுங்கள், இது என்னது, எதுக்காண்டி இப்படி ஒன்றுமே இல்லாத ஒரு படத்துக்கிட்ட போய் நான் காட்டணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் கோவப்பட்டு அடிச்சிட்டாரு. அடித்து மண்டியில் இந்த ரத்தம் வந்துடுச்சு. அப்போ நான் ஒரு விஷயம் யோசித்தேன், ஒரு மதமோ ஒரு கடவுளோ வந்து பெற்ற புள்ளியை அடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மனுஷனை மிருகமாகுதுன்னா அது வந்து ஒரு மதமோ ஒரு கடவுளாகவும் இருக்க முடியாது. ஸோ இது வந்து ஒரு சித்தாந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இனிலேருந்து நம்ம இந்த கடவுளை கும்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என் மனசுக்குள்ளே நான் வெளிப்படையாக சொல்லலை, ஏன்னா சின்ன வயசுன்றதுனால என் மனசுக்குள்ளேயே நான் நிரூபிச்சு நான் ஒரு எண்ணத்தை உருவாக்கிக்கிட்டு கடவுளே இல்லைன்ற ஒரு கொள்கையை போயிட்டேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு 12 வயசில் வந்து 7th படிக்கும்போது 7th 6th படிக்கும்போது பெரியாருடைய கொள்கைகளை வந்து புத்தகத்தில் படிக்கும்போது அவர் வந்து அந்த பெண்ணியத்துக்கு எதிராக பேசும்போதும்
இல்லை ஜாதிக்கு எதிராக பேசுகிற விஷயங்கள்லாம் வந்து பாடப்புத்தகங்களில் போடப்பட்டிருக்கு. அதெல்லாம் படிக்கும்போது பெரியாரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அவருடைய கொள்கைக்கு போகும்போது அவருடைய ஒரு வாசகம் ஒன்று படித்தேன். கடவுளை நம்புவன் முட்டாள் அப்படின்னு போட்டு எழுதி வச்சிருந்தார். ஆனால் அவர் இன்னொரு இடத்துல சொல்கிறார், நீங்கள் 5 மணிக்கு இஸ்லாத்தை ஏற்றால் 5:05 உங்களை விட்டு தீண்டாமை விழுந்து விடும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எனக்கு 13 வயசுல ஒரு சிந்தனை வந்துச்சு. என்னன்னா, கடவுளை நம்புவன் முட்டாள்னு சொல்லிட்டு ஒரு மனிதர் சொல்கிறாரு. ஆனால் இன்னொரு இடத்துல கடவுளை நம்பக்கூடிய ஒரு மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்கிறார். இது என்ன ஒரு முரண்பாடாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒரு கிறிஸ்துவ நண்பர்கிட்ட இந்த கேள்வியை கேட்கும்போது அவர் என்ன பண்ணிட்டாரு, கடவுள் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அப்படின்னு. உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, வண்ணாரப்பட்டியில் இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சுக்கு என்னை கூப்பிட்டு போயிட்டார். அங்கே கூப்பிட்டு போயிட்டு அந்த சர்ச்சில் ஒரு 7 மாதம் அங்கே போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அப்போது ஒரு கட்டத்தில் நான் கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கிட்டேன், இதுதான் உண்மையான மார்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்றுக்கொள்ளும்போது பைபிளெலாம் படிச்சுட்டே இருந்தேன். படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு கேள்வி எனக்குள்ளே எழுந்துச்சு, கடவுள்னா யார்? இவங்க வந்து இயேசு கிறிஸ்து தான் கடவுள்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு கூட்டம் வந்து இயேசு கிறிஸ்து கடவுளே இல்லைன்னு சொல்கிறாங்க. இன்னொரு கூட்டம் கடவுளே இல்லைன்றாங்க. இன்னொரு கூட்டம் வந்து முருகர் தான் கடவுள், பெருமாள் தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு வெவ்வேறு கருத்துக்களாக சொல்லிகிட்டே இருக்காங்க. அப்போ நாம் கடவுளே இல்லைன்ற கொள்கையில் இருந்தது தான் கரெக்டு. நாம் எதுக்கு இந்த கொள்கைக்கு வந்தோம், யார் நம்மளை இந்த கொள்கையை உந்தி தள்ளியது அப்படின்னு சிந்திக்கும் போது தான் 16 வயசில் வந்து என்னுடைய கிறிஸ்துவ நண்பர் அப்துல்லான்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் இருக்கார். அவர்கிட்ட வந்து இந்த விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது, இதை பற்றிலாம் நீ யோசிக்காத, உனக்கு கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீயே உன்னுடைய சுய புத்தியால் யோசி, யார் சொல்கிறதையும் நீ நம்பாத, கடவுள்ன்றது உன்னை சார்ந்த ஒரு உணர்வு தான், அதை வந்து நீ சிந்திக்கும் போது தான் அதை பற்றி நீ உணர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆலோசனை கொடுத்தார். உடனே வந்து நான் அந்த டைமில் சரி கிறிஸ்துவம் தான் உண்மையான மார்க்கன்றதுனால எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவர்கிட்ட போய் சொல்லிடுவேன், அந்த ஃபாஸ்டர்கிட்ட போயிட்டு. அப்படி சொல்லும்போது நீ வந்து இஸ்லாமிய நண்பர்கள்ட்டெல்லாம் சேரக்கூடாது, அவங்கள்ட்ட பேசக்கூடாது, அவங்கள்ட்ட பைபிளை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால அவருடைய நட்பையும் துண்டிச்சாச்சு. அதுக்கப்புறமா தான் 17 வயசில் என் கூட வேலை செய்யக்கூடிய ஒரு நண்பருடைய தொடர்பு கொடுத்து அவர் மூலியமாக குரான் வந்து இந்த வசனத்தை படிக்க ஆரம்பித்து, இந்த குரானுடைய கண்ணோட்டத்தில் நான் மறுபடியும் பைபிளை ஃபுல்லாக படிக்கும்போது தான் பைபிளில் இருக்கக்கூடிய விஷயங்களும் குரானில் இருக்கக்கூடிய விஷயங்களும் ஒத்து போகிறதும் எது உண்மைங்கிறதும் எனக்கு புரிய ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறமா 18, 19, 2 வருஷமாக வந்து நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாலும் களிமா சொல்லலை. ஏன் களிமா சொல்லலைன்னா, என்றைக்கு வந்து எனக்குள்ள ஒரு உணர்வு இதுதான் உண்மையான மார்க்கம், அல்லாஹு தான் உண்மையான இறைவன் அப்படிங்கிற ஒரு உணர்வு எனக்குள்ளே வருதோ அன்றைக்கி நான் களிமா சொல்கிறேன். ஆனால் அது வரைக்கும் நான் தொழுகிறேன், குரான் படிக்கிறேன், எல்லாமே பண்ணுறேன், நோன்பு வைக்கிறேன், எல்லாமே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் 19 வயசில் நினைக்கிறேன். அப்போ தான் வந்து எதிர்ச்சியாக பஸ்ஸில் போயிட்டுருக்கும்போது ஒரு சிந்தனை எனக்குள்ள என்னென்னா, முருகன் சொன்னால் நமக்குள்ளே ஒரு பின்பம் தோன்றுது, இயேசுன்னு சொன்னால் ஒரு பின்பம் தோன்றுது. ஆனால் அல்லாஹுன்னு சொன்னால் நம்மளுடைய மனசில் வந்து எந்த ஒரு பின்பமோ எந்த ஒரு பிக்சரோ வரவே மாட்டேங்குது. ஏன்? ஸோ நம்மளுடைய உள்ளங்களுக்கும் நம்மளுடைய உடல் கூறுகளுக்கும் தெரியுது எது வந்து உண்மையான இறைவன் சொல்லிட்டு. நீங்கள் எல்லாருமே யோசிச்சு பாருங்கள், அல்லாஹும் உங்களுடைய மனசுலேயும் உங்களோட வார்த்தையில் உடிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய மைண்டில் வந்து எந்த ஒரு பிக்சரோ எந்த ஒரு இதுவுமே இருக்காது. ஸோ அப்போ நான் ஒரு விஷயம் உணர்ந்தேன், ஒருவேளை இதுதான் வந்து நிச்சயமான ஒரு இறைவனாக இருக்க முடியும். ஏன்னா இறைவன் வந்து தெளிவாக சொல்கிறான், அல்லாஹ் அவன் ஒருவன் தான் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இவ்வளோ டைரெக்டாவோ இவ்வளோ ஆணித்தரமாகவோ சொல்லக்கூடிய எந்த ஒரு மார்க்கமோ எந்த ஒரு மதமோ வந்து இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லை. அதனால் இதுதான் வந்து உண்மையான மார்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன். இப்போ வந்து நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு 3.25 வருஷம் ஆகுது. என்னுடைய வீட்டில் வந்து ஆரம்ப காலங்களில் எதிர்ப்பு இருந்தாலும் ஒரு 7 மாதம் 8 மாதம் வந்து ஒரு விதமான எதிர்ப்பு இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து தொடர்ச்சியான பிரார்த்தனைகளும் ஆணித்தரமான அந்த பிடிவாரத்தனமும் தான் வந்து என்னுடைய வீட்லேயும் வந்து அவங்க இன்னமும் இந்துவாக தான் இருக்காங்க. ஆனால் என்னுடைய இஸ்லாமிய செயல்பாடுகளுக்கு அவங்க உதவியாக இருக்காங்க. அல்லாஹ் வந்து அந்த அளவுக்கு வந்து எனக்கு வந்து நன்மை நாடி இருக்கான். அதுக்கப்புறமா வந்து சமீபத்தில் ஒரு 10 மாதத்துக்கு முன்னாடி வந்து என்னுடைய பழைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் மீட் பண்ணும்போது நான் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட விஷயங்களை வந்து அவங்கள்ட்ட சொல்லும்போது அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்படி சந்தோஷப்படும்போது அவங்கள்ட்ட ஒரு விஷயம் கேட்டேன், நீங்கள் வந்து 4th கிட்டத்தட்ட 10th வரைக்கும் என்கிட்ட ஒன்றா தான் படிச்சிங்க, ஆனால் ஒரு நாள் கூட நீங்கள் வந்து இப்படி ஒரு மதத்தை நாங்கள் பின்பற்றுறோம், இப்படி ஒரு வேதத்தை நாங்கள் பின்பற்றுறோம், என்னுடைய இறைவன் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்கிட்ட சொல்லவே இல்லையே, சொல்லியிருந்தேன் நான் அப்பயே இஸ்லாத்தை ஏற்றுருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, அதை பற்றி சொல்கிறதுக்கான வழிமுறையும் எப்படி சொல்லணுன்ற ஒரு செயல்முறையும் எங்களுக்கு தெரியாது, அந்த சூழ்நிலையில் நாங்கள் வளர்க்கப்படலை, மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. நான் யார் சொல்ல வரேன்னா, நம்ம வாழக்கூடிய இந்த சூழ்நிலையில் வந்து தாவாவுடைய களங்களை அமைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதற்கான இதுகளும் எல்லாமே அருமையாக இருக்குது. உதாரணத்துக்கு என்னுடைய சக பணியாளர் ஒருத்தர் ரஹ்மான் பாய்னு ஒருத்தர்
அவர் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டார். நீங்கள் எப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்கும்போது, அவர் தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழ்நிலைகளை பற்றி விவாதிச்சுட்டு இருக்கும்போது எதிர்ச்சியாக வந்து ஒரு இஸ்லாமிய சகோதரர் வந்து, இது வந்து இஸ்லாமிய அரசியல்னால் இது கிடையாது, எங்களுடைய அரசியல் வேறுன்னு சொல்லிட்டு இஸ்லாமிய அரசியலை பற்றி சொல்லியிருக்காரு. அப்படி அந்த இஸ்லாமிய அரசியலை படிக்க போய் அவர் இறைவனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இஸ்லாத்தை ஏற்றிருக்காரு. ஸோ இங்கே இருக்க வாய்ப்புகளும் இங்கே இருக்க சூழ்நிலைகளும் நம்ம தாவாவை எடுத்து சொல்கிறதுக்கு ஈஸியாகவும் அல்லாஹ் வந்து ஒரு அருமையான வாய்ப்பை வந்து இந்த சூழ்நிலையில் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்கான். ஆனால் அதை நம்ம எப்படி முன்னெடுத்து செய்கிறோன்றது தான் விஷயம். அதுக்கான பணிகளில் வந்து இஸ்லாமிய சமுதாயம் வந்து ரொம்ப பலவீனமாக இருக்குன்றது தான் ஒரு மறுக்கப்படாத உண்மை. அந்த அடிப்படையில் இப்படி ஒரு ப்ரோக்ராம் நடத்தி தாவாவோட பணியில் ஈடுபடுறதுல மிக சந்தோஷமான ஒரு விஷயம். அல்லாஹ் அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.